முன்னிட்டு கோவை ஆர்எஸ்புரம் வித்தக விநாயகர் கோவிலில் 16 நாட்கள் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. கோவையிலும் பல்வேறு பகுதியில் விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஆர்எஸ்புரம் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் வித்தக விநாயகர் கோவிலில் 36வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் சிறப்பம்சம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருடந்தோறும் 16 நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன்படி 36ஆம் ஆண்டான இந்த வருடமும் 16 நாட்கள் சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு 10 நாட்களும் விநாயகர் சதுர்த்தியோடு சேர்ந்து தொடர்ந்து 6 நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தினமும் காலை 6 மணி அளவில் மகா கணபதி ஓமம் தொடர்ந்து ஒவ்வொரு அபிஷேக அலங்கார வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்று பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு சிறப்பாக 2ஆம் தேதி உமா மகேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று உள்ளது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக தலைவர் சிவதேசிகன், செயலாளர் லாலி ரோடு செல்வம், பொருளாளர் சீதாராம் கண்காணி, உப தலைவர் சீனிவாசன், உப செயலாளர் விக்னேஷ் சங்கர், கௌரவ ஆலோசகர் கிருஷ்ணன், வெங்கடேசன் உள்ளிட்ட மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது அருள்மிகு வித்தக விநாயகர் திருக்கோவிலில் 36ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை 16 நாட்கள் உற்சாகம் வெகு விமர்சனம் நடைபெறுகிறது. இது 36ஆம் ஆண்டு. தினமும் காலை 6:30 மணி அளவில் மகா கணபதி ஹோமமும், 7:30 மணி அளவில் மகா அபிஷேகமும், 8:30 மணி மகா தீபாவளி நடைபெறுகிறது. 16 நாட்களும் 16 விதமான அலங்காரத்தில் எழுந்துருளி அருள்மிகு வித்தக விநாயகர் பக்தர்கள் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். வரும் 29ஆம் தேதி மகா லட்சார்த்தம் நடைபெறுகிறது. இன்று வித்தக விநாயகருக்கு மகா ராஜ அலங்காரம் நடைபெற்று மதியம் சரியாக 12 மணி அளவில் மகா அன்னதானம் நடைபெறும். இதில் ஏழை குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளை அழைத்து குழந்தைகளுக்கு உணவளித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி விட்டு மற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. மதிய உணவு ஒரு 1000 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் நடைபெறுது. அப்புறம் விடுதியிலிருந்து கூட்டு வரும். 2ஆம் தேதி அருள்மிகு வித்தக விநாயகர் என்ற பூர்த்தி அன்னைக்கு காலையில மகாபிஷேகம் பூஜை முடிந்து அன்னைக்கு சாயந்தரம் உமா மகேஸ்வரர் கல்யாண உற்சவம் இருக்கு. ஸோ அந்த கல்யாண உற்சவத்தை கலந்துக்கிட்டா கல்யாணம் ஆகும், சீக்கிரம் கல்யாணம் ஆகும். கோயம்புத்தூர்ல நம்ம கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வருஷம் முன்னத்தெருத்தவரும் ஹோமம் உண்டு. ஒரே நாள் 2 ஹோமம் 3 ஹோமெல்லாம் நடக்கும். ரொம்ப விசேஷமான பிள்ளையார் வித்தக விநாயகர். மனசில் நம்ம என்ன இருக்கோ அதை போய் இந்த அருள் பாலிக்கக்கூடியவர். ஔவையாருக்கு அருள் புரிந்த இந்த வித்தக விநாயகர் நீங்கள் என்ன மனதில் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் உள்ளே நடத்தி கொடுப்பார். அதனால் எல்லாரும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டு வித்தக விநாயகர் பரிபூர்ண அருளை பெறுமாறு விழாக்குள்ள சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி. வித்தக விநாயகனுடைய திருக்கோவிலினுடைய 36வது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நமது ஆர்எஸ்புரம் வடக்கு பகுதியில் திறம்பட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒவ்வொருவரும் குழந்தைகளை பள்ளி மாணவிகளை அழைத்து கொண்டு அவர்களுடைய பிரேயர் செய்ததுக்கு பின்னால் தான் மற்ற காரியங்களை நாங்கள் தொடங்குகிறோம். அன்னதானத்தில் தொடங்குகிறோம். அதுதான் எங்களுடைய விசேஷம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க அனைத்து செல்வந்தர்களுக்கும் அனைத்து குடியிருப்பு வாசிகளுக்கும் வித்தக விநாயகனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் நல்லபடியாக கிடைத்து இந்த பகுதி மக்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதற்கு நமது கோயிலின் சார்பாக கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.